சரி, கம்பேக் குடுப்பதில திமுக ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறை கம்பேக் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இனிமே வந்து திமுக ஆட்சிக்கு வரவே முடியாது அப்படின்னு சட்டமன்றத்தில அமைச்சர் ஆனந்த் பேசியிருக்காரு. அவனும் ஒருவனும் ஒரு வாரம் கூட ஆனந்த் சொல்றது துணிச்சல் இல்லை. ம். நாங்க தாண்டா நிரந்தரமா இருப்போம்னு சொல்ற துணிச்சல் இல்லாத நிரந்தர முதல்வர் அடுத்த பிஎம் வரைக்கும் போயிட்டாங்க சார் அவங்க. அதுதான் நானும் சொல்றேன். ம். இங்க இருந்த எம்எல்ஏ மூஞ்ச பார்த்து அவனும் ஓட்டே போடல. ம். புரியுதா இல்லையா? எம்எல்ஏ யாருன்னு தெரியாம தான் ஓட்டு போட்டாங்க ம். எல்லா தொகுதியிலுமே. இதெல்லாம் மோகத்தில் விழுந்த ஓட்டு. ம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த ஆளு அது ஒரு டைப்பான மோகம்னு வச்சுக்குவோம். அது கூட ஏன் போயிட்டு நான் இன்னைக்கு அது தலைவரே பேசும்போது சொன்னார், இந்த மோகம் தான் தோல்வி காரணம்லாம் போய் சொல்லிட்டு ஒதுங்கி போயிட முடியாது. நாம் அதையும் கடந்து வெளியில் நிற்கணும்னாரு. எங்களால் அதெல்லாம் கடந்து தூக்கிட்டு வந்துட முடியும். ஆனாலப்பட்ட ஆளெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துட்டோம். இது என்ன அறவேக்காடு, அரசியலும் தெரியல, ஒரு இளவும் தெரில, அவங்களுக்கு என்ன அரசியல்னே தெரில, ஒரு எம்எல்ஏ உள்ளே போய் என்ன பேசணும்னு கூட அவனுக்கு தெரில. அம்சாம உட்காந்துட்டு ஏட்டிக்கு போட்டியா அந்த ஆளுக்கு ஜாலரா போட்டுக்கிட்டு கேள்வி கேட்டு அதை விட சபாநாயகர் ஒரு அரசியல்வாதி மாதிரியே தெரில. அவர் பார் போதகர் மாதிரி உள்ளே உட்காந்துக்கிட்டு எது இருந்தாலும் போன்னு அவர் சாம அப்படி அமுக்கிக்கிட்டே உட்காந்துருக்காரு. ஏதாவது ஒன்று அவை குறிப்பிலேருந்து எதை நீக்கணும் எதை சேர்க்கணுன்ற அடிப்படை புரிதல் அவருக்கு இருந்திருந்தா, நாங்கள் எங்கள் எம்எல்ஏலேருந்து எங்கள் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நினைச்சு பேசும்போது சொல்கிறேன், எங்களுக்கு கார் வேண்டாம், அதனால் எங்களுக்கு அது அவசியம் இல்லை, விட்டுருங்க, நிதி நெருக்கடியை ஒட்டி வர்றதுனால வேண்டான்னாரு. சரி, இல்ல அதுக்கு பிறகு பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்க தலைவர் பேசுனதுல இருந்தே சட்டப்பேரவையா சினிமா செட்டு மாதிரி நினைச்சிட்டு பஞ்ச் டயலாக் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்த முதலமைச்சர் பெயர் மாற்றுவதையே பிஸியா இருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. சினிமா கம்பெனி சிஎம் சார், சினிமா கம்பெனி சிஎம் விஜய், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்கள்ட்ட போய் நாங்கள் என்னத்த கொள்கையை பற்றி பேசுறது? அவங்களுக்கு ஏதாவது சரி, இப்போ இது வரைக்கும் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பாலிசியை எடுத்துட்டு வந்துருக்கீங்களா? ஒன்றுமே கிடையாது. இருக்கிற பாலிசி இருக்குல்ல, எங்கள் பாலிசி, அதுக்கெல்லாம் வெற்றி வெற்றி வெற்றி. நாங்கள் ஐயோ எங்கள் திட்டம் வெற்றி ஆயிடுச்சுடா, வெற்றியான திட்டத்துக்கு நீ ஏன்டா வெற்றி வெற்றின்னு பேர் வைக்கிற, வச்சுட்டு போங்கடான்ட்டோம். அந்த திட்டம் வெற்றி அடைஞ்சதுனால தான் அந்த திட்டத்துக்கு பேரையே வெற்றின்னு வச்சுட்டானுமோ. எல்லாத்தையும் தூக்கிற வெற்றினே வை, எங்களுக்கு அவசியம் இல்லை. திட்டம் வாழும் வரை தீட்டிய தலைவன் மு க ஸ்டாலின், அவர் பேர் தான் பேசும்.